நாம் நன்றி செலுத்த அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக இந்த காலைகளிலே நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் நம்மை கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்தார். அவருடைய கிருபையினாலே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மேல் கிருபையாய் இறங்கி எல்லாவற்றிற்கும் போதுமானவராயிருந்து நம்மை வழி நடத்தி இந்த நாளை காணும்படியான கிருபையை தந்தார். ஆமென். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாதபடி சென்று விட்டார்கள். நமக்கு இந்த நாளை காண கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வார்த்தை மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மதுரமாய் இருக்கும். ஆமென். இப்போதும் கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும்,
வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. தேவாதி தேவனுக்கு நாம் இந்த வேளையிலே நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஆமென். அவர் வார்த்தையெல்லாம் சுகம், அவருடைய வார்த்தையெல்லாம் மதுரம், அவருடைய வார்த்தையெல்லாம் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. மாறாவின் கசந்த தண்ணீர் கூட அவருடைய வார்த்தைகளினால் மதுரமாய் மாறிப்போகும். ஆமென். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றிய நம்முடைய தேவன். ஆமென். நம் கண்ணீரெல்லாம் மாறிடும், நம்முடைய துக்கம் மாறிடும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒளியாக மாறி நாம் வெளிச்சத்தை காணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறிப்போகும். ஆமென். அந்த எரிகோ மதிலையே துதிகளாலே நம்முடைய தேவன் தகர்த்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் துதிக்க துதிக்க எரிகோவின் மதில்கள் இடிந்து தரைமட்டமாகின. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் நம்முடைய எரிகோ மாதிரி நம்முடைய நமக்கு முன்பாக நிற்கும் தடைகள் எல்லாவற்றையும் அவருடைய துதிகளினாலே மாறிப்போகும். ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுமே. ஆமென். வியாதிகள் வறுமை எல்லாமே அவருடைய வார்த்தையினால் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தால், நம்முடைய விசுவாசத்தால் எல்லாவற்றிலும் நாம் மாற்றமடையலாம். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரெல்லாம் மாற்றி, நம்முடைய துக்கமெல்லாம் மாற்றி அவருடைய சமூகத்திலே செழிப்பாய் நம்மை மாற்றுவார். ஆமென். செழிப்பான வாழ்வு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க நமக்கு எதுவும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. நம்முடைய பரிசுத்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். எப்போதும் கூட நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பெரிதான கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே நாம் 98ஆம் சங்கீதத்தை வாசித்தோம்.
இந்த நாளிலே 99ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். ஆமென். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர் அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீர் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆம், நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார், வீற்றிருக்கிறார். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பெரியவர். அவர் சீயோனிலும் பெரியவர். ஆமென். ஹalleluya. எல்லா ஜனங்களுக்கும் மேலும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் மகத்துவமும் பயங்கரமுமான நாமத்தை உடையவர். ஆமென். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். அவருடைய வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. அவர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறவர். ஆமென். நாமும் நம்முடைய தேவனைப் போல் நீதியில் பிரியப்பட்டு அவருடைய நியாயத்தை நிலைநிறுத்த அன்புள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். ஹalleluya. அவர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறவர். ஆமென். யாக்கோபு சந்ததியாகிய நம் மத்தியிலே அவர் நீதியும் நியாயமும் செய்ய போதுமானவர். ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி அவர் பாதப்படியிலே நாம் பணிந்து பரிசுத்தமுள்ளவர்களாய் இந்த நாளிலே நாம் காணப்படுவோம். ஆமென். அந்த நாட்களிலே மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டார்கள். நம்முடைய தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். ஆமென். மறு உத்தரவு அருளினார். ஹalleluya. மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். ஹalleluya. அவர்கள் கர்த்தருடைய சாட்சி பிரமாணங்களையும் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். அப்படியாய் நாம் அவர்களைப் போல
கர்த்தருடைய சாட்சியை நாம் பிறருக்கு அறிவிக்கும்படியாக நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நடந்து அவருடைய வழிகளை காத்து கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் பணிந்து குனிந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் யாவையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஆமென். ஆதலால் நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாரங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். அவர் நம் மத்தியிலே ராஜரீகம் பண்ணி நம்மளை அரசாளுவார். ஆமென். நம்முடைய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சர்வலோகத்தின் அதிபதியாகவும் நம்மை ஆட்சி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு இந்த வேளையிலே நாம் நன்றி பலிகளை செலுத்தி அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். நம்முடைய தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார். இந்த புதிய நாளை அவருடைய கிருபையினாலே நம்மை காண செய்தார். அவருடைய இரக்கமும் அவருடைய நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் நம்மை ஆண்டு கொண்டு வழிநடத்தும்படியாக அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். நம்முடைய தேவன் நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கும் எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த காலை வேளையிலே உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பின் பெரிதான கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மூடி காத்து கொண்டதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பும் தயவும் உம்முடைய பெரிதான கிருபையும் எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதித்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னபடி நீர் இப்போதும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியை சொல்லி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, என் தேவனே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். உம்முடைய கிருபை நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே அப்பா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மனமாய் கூடி உம்முடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவனே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும் நல்லவரே, உம்மை நன்றியோடு இந்த வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே, சிலுவை காட்சியை இந்த வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் இரத்தத்தை ஆண்டவரே அந்த பூமியிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே நீர் சிந்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளித்து பரிசுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஈசப்புள்ளினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியாய் நீர் எங்களை ஆண்டவரை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளப்பெற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே,
இந்த காலை வேளையிலே உம்மை துதிப்பதற்கும் உம்மை பாடுவதற்கும் இடறுதலாயிருக்கும் எல்லா காரியங்களையும் என் தகப்பன் எடுத்து போட்டு உம்மை ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே எந்த ஒரு ஆண்டவரே தடுதலும் இல்லாதபடி என் கர்த்தர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாக இந்த வேளையிலே செபிக்கிறேன். ஆவியான தேவனே அப்பா, அந்த காலை வேளையிலே பிள்ளைகளை முழுவதுமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை உம்முடைய ஈசப்பிள்ளினால் கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளை முழுவதுமாய் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்துருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு மீட்டு காத்து கொள்ளுங்கப்பா. சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தாங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்திலே அவர்கள் ஆண்டவரை பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமையும் உம்முடைய அதிசயமும் உம்முடைய அற்புதமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஞானத்தோடும் அறிவோடும் அன்போடும் தயவோடும் நீதியோடும் ஆண்டவரை பொறுமையோடும் ஆண்டவர் இந்த நாளிலே வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஞானமும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அறிவும் பிள்ளைகளை ஆண்டு வழி நடத்தட்டும் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளையுடைய போக்கை வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என் தகப்பனே வாகனங்களிலே செல்லும் பொழுது கவனமாய் செல்லும்படியான கிருபையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளிலே பிள்ளைகளுடைய தேவைகள் கனவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி பிள்ளைகளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண எப்பா உமக்கு உதவி ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படியே ஆண்டவரை பிள்ளைகளை வழி நடத்தும். இந்த நாளிலே கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கென்று வளர்ந்து உமக்கென்று செழிக்க கர்த்தர் கிருபை செய்யும். உமக்கென்று கனி கொடுக்க கர்த்தர் ஆண்டவரை பிள்ளைகளை தகுதிப்படுத்தும். அப்படியே ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரை திருமண காரியங்களிலே இருக்கும் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் ஆண்டவரை நல்லதொரு மனவாட்டியையும் நல்லதொரு மனவாளனையும் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறேன். தப்பான வழிகளிலே ஆண்டவரை வாலிப பிள்ளைகளும் வாலிப கன்னியர்களும் ஆண்டவரை தவறான வழிகளிலே போகாதபடி என் கர்த்தாவே தாய் தகப்பனுக்கு அடங்கி உமக்கு அடங்கி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியே ஆசீர்வதியும். இந்த வேளையிலே தகப்பனே அப்பா உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் என் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரை விசுவாச குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிப கன்னியரையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல ஞானமும் புத்தியும் அறிவும் வளரும்படியான பாக்கியத்தை தாரும். அப்படியாய் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை வளர்க்க தாய் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை தந்து என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அவர்களுக்கு சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். அப்படியே கர்த்தாவை உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் காணப்படுகிற நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அப்படியாய் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே கர்த்தாவே மாற்றுத்திறனாளிகள் என்ற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து உம்முடைய அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தும். தகப்பனை உம்முடைய கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரை ஒருபோதும் ஆண்டவரை உதவிக்காக யாரிடத்திலும் போய் நிற்காதபடி ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன். அப்படியே உம்முடைய கரம் மாற்றுத்திறனாளிகள்
இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போற உடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அவர்களுக்கென்று ஆண்டவரே அப்பா அவத்தாசை பண்ணும் கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன். அப்படிப்பட்டதான கரங்களை இன்னும் ஆண்டவரை உயர்த்தும்படிக்காக செபிக்கிறேன். ஆண்டவரை ஒருவருக்குள் ஒருவர் அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதியும். அப்படி ஆண்டவரே புருஷனால் கைவிடப்பட்ட திக்கற்ற ஆண்டவரை பிள்ளைகளையும் விதவை பிள்ளைகளையும் ஆண்டவரை தாய் தகப்பனற்ற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அவர்களுடைய தேவைகள் என் கர்த்தர் சந்திக்க வேணுமா செபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் அப்பா நீர் சந்தித்து அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ள போற உடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் தகப்பனே அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரை உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு ஞானமும் கிருபையும் தரும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேளையிலே நான் வேண்டுகிறேன். தகப்பனே இந்த வேளையிலே ஐயா உம்முடைய கரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா போலீஸ் வீரர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இராணுவ வீரர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே அப்பா தீயணைப்பு படைகளில் வேலை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை காத்து கொண்டு என் தகப்பன் ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறேன். ஆவியான தேவனே அவர்களுக்குள்ளும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வல்லமை புறப்பட்டு வர என் கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். ஆவியானவரே நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே இந்த வேளையிலே தகப்பனே அப்பா நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீர் எனக்கு தந்த ஆண்டவரை சுற்றத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடன் பிறந்த சகோதரிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய தாயாரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். நேற்றைய தினத்தில் என்னுடைய சகோதரிக்கு அப்பா உடல்நிலை சரியில்லாமல் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோம். கர்த்தாவே அந்த மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து இன்னும் எங்கள் மத்தியிலே நீடித்த நாட்களாய் ஆண்டவரை பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். அப்பா அந்த சரீரத்திலே எந்த ஒரு பலவீனமும் ஏற்படாதபடி என் கர்த்தர் உம்முடைய பிள்ளைக்கு உம்முடைய உன்னத பலத்தினால இடைக்கட்டி நீர் வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறேன். இந்த நாளிலே அப்பா அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து என் கர்த்தாவே அப்பா நீர் நேசமாய் இருக்கும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். தகப்பன் இந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே கர்ப்பஸ்திரிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு கர்ப்பஸ்திரிகளுக்கும் என் கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து அப்பா பிள்ளைகள் அவர்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கிருபையும் அன்பும் தயவும் அவர்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அப்பா நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடும்படியாக அந்த வேளையிலே செபிக்கிறேன். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன். ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற ஆண்டவரே டாக்டர்களையும் ஆண்டவரே நர்ஸுகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியாய் ஆசீர்வதியும். இந்த வேளையிலே தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுகிற ஆண்டவரை அப்பா ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தலைமை ஆசிரியர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவரை விதைகளை விதைத்து அவர்களுக்கு பாடங்கள் புகட்ட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஞானமும் வல்லமையும் தந்து பிள்ளைகள் மத்தியிலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அவர்கள் ஜொலிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட அன்பு ஐக்கியமாய் இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரை கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த வேளையிலே அப்படியாய் ஆசீர்வதியும். இந்த வேளையிலே குடி போதையிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் நல்ல ஆண்டவரே குடி போதையிலிருந்து விடுதலையை தந்து ஆண்டவரை மனைவி பிள்ளைகளே ஆண்டவரை நேசிக்க
ஆண்டவரே பிள்ளைகளை நேசிக்க, தாய் தகப்பனை நேசிக்க அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தி அறிவையும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. அவர்களோடு கூட உடைய கிருபை தங்கி வாசம் பண்ணும்படியாக இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே குடி போதையிலிருந்து ஆண்டவரை மனம் திரும்பி வெளியேற கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே அப்படியாய் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க போகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் தகப்பன் இந்த நாளிலே துப்புரவு தொழிலாளர்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எந்த ஒரு சரீர பலவீனங்களும் ஏற்படாதபடி என் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சுகபத்திரமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் எங்கள் ஒவ்வொருவரை ஆண்டு வழி நடத்தும்படியாக இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையும் உம்முடைய நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். இந்த நாளிலே பஸ் ஓட்டும் டிரைவர்களையும் ஆண்டவரை ஏரோப்ளேன் ஓட்டும் டிரைவர்களையும் ஆண்டவரை கப்பல் ஓட்டும் ஆண்டவரை மாலுமிகளையும் ரயில் ஓட்டும் டிரைவர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கமாக இருந்து கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளிலே ஆண்டவரே எந்த ஒரு விபத்துக்களும் நேரிடாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவர் அவர்களை பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை இரக்கம் பாராட்டி ஆண்டவரை அவர்களுக்கு ஜீவ நாட்களை கூட்டி தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் பயணம் செல்லும் பொழுது கர்த்தாவே எந்த ஒரு விபத்துக்களும் அவர்களை பின்தொடராதபடி எந்த ஒரு நாச மோசங்களும் அவர்களை கிட்டி சேராதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே அப்படியாய் கர்த்தாவே பிள்ளைகளின் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளோடு கூட உடைய கிருபை தங்கி வாசம் பண்ணும்படியாக அந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தந்து அதன் வயதிலே அதன் தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்தும்படியாக அந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே அப்பா எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் என் தேவன் தாமே பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற உடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலே ஊழியக்காரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற என்னுடைய தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் நல்ல ஆண்டவரே அப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தந்தரல வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே சுகமும் பலமும் ஆரோக்கியமும் ஆண்டவரை கடந்து சென்று அவர்களை வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் விதைக்கும் விதைகள் ஆண்டவரை முளைத்து ஆண்டவர் உமக்கென்று கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே இன்னும் அதிகமான ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்க கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் தகுதிப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஊழியக்காரர்கள் ஆண்டவரை செய்திகளை ஆண்டவரை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை பயபக்தியாய் அதை கேட்க கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே செவிகளை திறந்தருளும். ஆண்டவரே அப்போ அவர்களுடைய கண்களை திறந்தருளும். அவர்களுடைய இருதயங்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை பரிசுத்தமாய் ஆண்டவரை காத்துக்கொள்ளும். அப்படியாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவருடைய ஞானத்தையும் உங்களுடைய வல்லமையும் கேட்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். இந்த வேளையிலே நீர் வழி நடத்த போகிற உடைய நல்ல கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். இந்த வேளையிலே கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருந்து அப்பா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மருமக பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே பேரன் பேத்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன சகல ஜனங்களிலும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி என் கர்த்தாவே நீர் எங்களை இந்த நாளிலே அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறோம் நல்ல கிருபைக்காக துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலே தாழ்த்தி உம்முடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.